It's Max. Hi viewers, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 3 சீரிஸ்ல உள்ள நம்பர்ஸ்க்கெல்லாம் ஸ்கொயர் எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நார்மல் மெத்தட் யூஸ் பண்ண போறது இல்ல, ஒரு ட்ரிக் தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். இப்போ நமக்கு 3 சீரிஸ்ல என்னன்னு தெரியும் இல்லையா? 33, 333, 3333 அப்படி 3 மட்டும் உள்ள நம்பர்ஸை தான் நம்ம 3 சீரிஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்பர்ஸுக்கெல்லாம் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா ஒரு ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா 3 சீரிஸில் உள்ள நம்பர்ஸ்க்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, நம்ம இப்போ ட்ரிக் என்னன்னு பார்க்க போகலாம். இப்போ இங்கே ஒரு நம்பர் இருக்குது, இது ஒரு 3 சீரிஸ் நம்பர் தான் இல்லையா? 333. இதுக்கு நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ட்ரிக் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கவுண்ட் த நம்பர் ஆஃப் த்ரீஸ், எத்தனை 3 இருக்குன்னு எண்ணணும். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம். இப்போ இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 3 இருக்கு இல்லையா? அதை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். செகண்ட் என்ன பண்ணணும்னா இதில் எத்தனை 3 இருந்துச்சோ அதிலேருந்து நம்ம 1 ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் 3 3 இருந்துச்சு, அதிலேருந்து 1 ரெடியூஸ் பண்ணோம்னா 2 வரும். அத்தனை டைம்ஸ் வந்து நம்ம 1ங்கிற நம்பரை எழுதணும், அதாவது 1 வந்து நம்ம 2 தடவை எழுதணும். இது தேர்ட் டிப்பு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு 0 இன்சர்ட் பண்ணிக்கணும். எல்லா எக்ஸாம்பிளுக்குமே இந்த ஒரு 0 தான் இன்சர்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எத்தனை 1 எழுதணுமோ அத்தனை தடவை 8 எழுதணும். 2 1 எழுதணும் இல்லையா? அதனால் 2 8 எழுதணும். ஃபைனலாக என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு 9ங்கிற நம்பரை லாஸ்ட்டில் போடணும். ஏன்னா 3ல் எண்ட் ஆகிற எல்லா நம்பருக்குமே ஸ்கொயர் வந்து 9ல் தான் எண்ட் ஆகும். அதனால் 9ஐ வந்து லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். அப்போ 333க்கு ஸ்கொயர் என்ன வரும்னா 1,10,889 வரும். நான் மறுபடியும் ஒருத்தர் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ட்ரிக் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணுன்னா எத்தனை 3 இருக்குன்னு எண்ணணும். எத்தனை 3 இருக்கோ அதிலேருந்து நம்ம 1 ரெடியூஸ் பண்ணி அத்தனை தடவை 1ங்கிற நம்பரை எழுதணும். அப்புறம் ஒரு 0 எழுதணும். எத்தனை தடவை 1 எழுதணுமோ அத்தனை தடவை 8 எழுதணும். லாஸ்ட்டில் ஒரு 9 எழுதணும். இவ்வளோ தான். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணால் நம்ம 3 சீரீஸில் உள்ள எல்லா நம்பருக்குமே ஈஸியாக ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே ஒரு நம்பர் இருக்குது 3333. அதுக்கு நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், எத்தனை 3 இருக்குன்னு எண்ணணும். இப்போ இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் 4 3 இருக்குது, அதிலேருந்து நம்ம 1 ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 3 வரும். அத்தனை டைம் வந்து நம்ம 1 எழுதிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரிக்கு. 1 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு 0 எழுதிக்கலாம். அப்புறம் என்ன பண்ணணும்னா எத்தனை தடவை 1 எழுதணுமோ அத்தனை தடவை 8 எழுதணும், அதாவது 3 தடவை 8 எழுதணும். ஃபைனலாக வந்து லாஸ்ட் வந்து ஒரு 9 வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு 3333க்கு ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சாச்சு. இது நார்மலாக பண்ணணும்னா ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். ஆனால் இந்த ட்ரிக் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இன்னும் கூட நம்ம 3 சீரீஸில் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அப்போ தான் இந்த ட்ரிக் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு நம்பர் இருக்குது 33,333. இதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எத்தனை 3 இருக்குன்னு எண்ணணும். இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் 5 3s இருக்குது, அதிலேருந்து நம்ம 1 ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 4 வரும். இந்த ட்ரிக் படி என்ன பண்ணணும், அத்தனை டைம்ஸ் நம்ம 1 எழுதணும். இப்போ 4 திருப்பு 1 எழுதிட்டோம். செகண்ட் என்ன பண்ணணுன்னா ஒரு 0 இன்சர்ட் பண்ணணும். தேர்ட் எத்தனை டைம் 4 எழுதணுமோ அத்தனை டைம் 8 எழுதணும். ஃபைனலாக ஒரு 9 எழுதணும். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணணுன்னா எத்தனை 3 இருக்குன்னு எண்ணணும். இந்த ப்ராப்ளமில் நம்மளுக்கு 6 3 இருக்குது, அதிலேருந்து 1 ரெடியூஸ் பண்ணால் 5 கிடைக்கும். அப்போ என்ன பண்ணணும், 5 டைம்ஸ் நம்ம 1 எழுதணும். நெக்ஸ்ட் ஒரு 0 எழுதணும். 5 டைம்ஸ் 1 எழுதுனால 5 டைம்ஸ் 8 எழுதணும். லாஸ்ட்டாக ஒரு 9 இன்சர்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபைனலாக ஒரு பெரிய ப்ராப்ளம் பார்த்துடலாம். இப்போ இந்த நம்பருக்கும் நம்மளால் ஈஸியாக ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், எத்தனை 3 இருக்குன்னு எண்ணணும். இந்த நம்பரில் 9 3s இருக்குது, அதிலேருந்து 1 ரெடியூஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 8 கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், 8 டைம்ஸ் 1 எழுதணும். எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு 0 ஆட் பண்ணணும். அப்புறம் 8 தடவை 8 எழுதணும். ஃபைனலாக ஒரு 9 ஆட் பண்ணணும். இந்த ட்ரிக் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 3 சீரீஸ் நம்பரை பார்த்தோன்னே ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு இந்த ட்ரிக் தான் மைண்டில் வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக பண்ணிடலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், ட்ரிக்கி டிப்ஸ் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அனுப்புகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரணுன்னா பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.